ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மீண்டும் நான் உங்கள் காவாலி பையன். இன்னைக்கு நம்ம காவாலி பையன் சேனல்ல ஒரு அழகான கதையை தான் உங்களுக்காக இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னடா அழகான கதைன்னு கேட்பீங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லா வர 4 ஹீரோயினுமே ரொம்பவுமே அழகா இருப்பாங்க. அதை தான் அப்படி சொன்னேன். இப்போ நான் படத்தோட ஒன்லைனா ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த 5 அராத்து பொண்ணுங்களும் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடுறேன்னு ஆளே இல்லாத ஒரு புது தீவுக்கு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த தீவை சுத்தி பல பல்ல வச்சுக்கிட்டு பல சுறாக்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு. அழகா இருந்தா அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. எப்படி போய் மாட்டிருக்காங்க பாருங்க. இல்ல அந்த சுறாக்கு தான் அழகான பொண்ணுன்னு தெரியுமா, இல்ல ஆங்கிலி வண்டி நாயான்னு தெரியுமா? அதுக்கு எசகு பசக்கா கடிக்க தான் தெரியும். அப்படி இந்த 5 பொண்ணுல ஒரு பொண்ணை சுறா கடிக்க, மீதி 4 பொண்ணையும் கடிச்சே அவனே இவங்களே சுத்தி வர, இதெல்லாம் நடுக்கடல்ல நண்டு கடிக்க இவங்க ஓட்டிட்டு வந்த போட்டு உடையன்னு ஒரே கூத்தா இருக்கும். இந்த படத்துக்கு டைரக்டர் வச்ச பேரு சம்திங் இன் தி சீ. ஆனா இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு அழகான பொண்ணுங்களும் ஆழமான கடலும். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு ஹாங்காங் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாங்க. நான் சொன்னேன்ல படத்துல 5 அழகான ஹீரோயின், அதுல முதல் ஹீரோயின் இவங்க தான். அடுத்து இவங்களை ரிசீவ் பண்ண டாம் பாய் கெட்டப்ல வந்திருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஹீரோயின் நம்பர் 2. இப்ப பல வருஷம் கழிச்சு அவ ஃப்ரெண்டை பார்த்த ஜோர்ல ஹாய்னு கையாட்ட நம்ம இந்தியன் பொண்ணுக்கு இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. விட்டுருந்தா நானே பஸ் ஏறி வந்திருப்பேன். போய் என்னை கூப்பிட இவளையே அமுச்சு விடுவீங்கன்ற மாதிரி தான் பாப்பா. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து மண்டை உடையிற ரேஞ்சுக்கு போயிருக்கும். அதுல இருந்து தான் 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்தபானே நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. இப்ப அடுத்து இவங்க 2 பேரும் கிளம்பி மித்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க. இங்க ஒட்டக்கிச்சுவங்க மாதிரி இவ்வளவு ஹைட்டா வராலே இவ தான் ஹீரோயின் நம்பர் 3. ஆக்சுவலா இவளுக்கு தான் நாளைக்கு காலையில கல்யாணம். அதுக்காக தான் எல்லா அராத்தும் ஒண்ணு கூடுது. இதை வந்துருச்சு பாருங்க 4வது அராத்து. இவளோட அண்ணனை தான் அவ ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போறா. சோ இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க நாளையில இருந்து சம்மந்தி ஆக போறாங்க. அடுத்து இந்த குள்ளநெறி கூட்டத்துல ஒரு நெறி மிஸ்ஸிங். அவன் எங்கடான்னு பார்த்தா மதியம் 3 மணிக்கு உச்சி வெயில்ல வேகமா வாக்கிங் போயிட்டு இருப்பா. அவளையும் அவங்க வண்டியில ஏத்தி போட்டுக்கிட்டு பேச்சுலர் பார்ட்டியை கொண்டாடுறதுக்கு ஒரு போட்டையும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு 5 அராத்தும் சேர்ந்து ஆளே இல்லாம தன்னந்தனியா இருக்க ஒரு தீவுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பொண்ணையும் அப்புறம் இந்த டாம் பாய் கெட்டப்ல இருக்க இந்த பொண்ணையும் கீழே இறக்கி விட்டுட்டு மீதி 3 பேரும் போட்டை ரிட்டர்ன் எடுத்துறாங்க. ஏ பிரபு, எங்களை விட்டுட்டு நீங்க எங்கடா போறீங்கன்னு கேட்க, ஒழுங்கா அவங்க 2 பேத்துக்கு நடுவில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசி முடிச்சு திரும்பி பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. நாங்க தீவுக்கு அந்த சைடு தான் நண்டு பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்போம். திருப்பி கொஞ்ச நேரத்துல நாங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மீதி 3 அராத்தும் கிளம்பி போயிடுதுங்க. இவங்களும் ஸ்டார்டிங்ல எதுவுமே பேசிக்கல. அப்புறம் டைம் ஆக எப்படியா சண்டை சமாதானத்துக்கு வந்து மீதி 3 அராத்தும் இருக்கிற அந்த சைடு தீவுக்கே இவங்களே நடந்து வந்துடுறாங்க. இவங்கள ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சேர்த்து பாக்குற இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. வாங்க இதே குஜாலோட ஒரு குளியல போடுவோம்னு கடல்ல இறங்கி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு குளிக்க, அப்ப கரெக்டா இந்த நீகிர பொண்ணோட காலில் ஏதோ லைட்டா கடிச்ச மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்னு கீழே குனிஞ்சு பார்த்தா தண்ணி ஃபுல்லா ஒரே ரத்தம். பேனு கத்திக்கிட்டு தண்ணியை விட்டு அவளை வெளியில தூக்கிட்டு வந்து பார்த்தா அவ பாதி காலையே காணோம். ஆகா, இது என்னடா புது பிரச்சனையா இருக்குன்னு முதல்ல காலில இருந்து வர ரத்தத்தை நிப்பாட்டுவோம்னு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அவ காலில கட்ட ரத்தம் நிக்கவே இல்ல. ரைட்ரானு அந்த பொண்ணை வந்த வாடகை போட்லயே தூக்கி போட்டுக்கிட்டு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போவோமேனு வேகமா போட்டை ஓட்ட, அவ ஓட்டுன ஓட்டுக்கு போட்டு ஒரு பாறையில மோதி போட்டுல ஒரு ஓட்டை விழுந்துருது. அவ்வளவுதான், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, தண்ணி எடுத்து வெளியில ஊத்துறான்னு ஊத்த இன்னொரு சைடு லைஃப் ஜாக்கெட்டையாச்சும் எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டு சேஃபா இருப்போமேன்னு பார்த்தா 5 பேத்துக்கு ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் தான் இருக்கு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கல்யாண பொண்ணு கண்ணை மூடிட்டு உட்காந்துடுறா. ஏண்டி எல்லாரும் இங்க கதறிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கன்னு கேட்க, அவன் என்னடானா எனக்கு நீச்சலே தெரியாதுன்னு சொல்றா. சரியா போச்சு போன்னு சொல்லி போட்ல லைஃப் ஜாக்கெட் மாதிரியே இன்னொன்னு இருக்கும், அதை எடுத்து இவ கையில கொடுத்து இந்தா இதை புடிச்சுக்கன்னு சொல்ல, நல்ல வேலை மீதி 3 பேருக்கும் நல்லா நீச்சல் தெரிய அடிப்பட்ட பொண்ண அவங்களே தாங்கி பிடிச்சுக்கிட்டு தண்ணியிலே மிதக்கன்னு பேச்சுலர் பார்ட்டியை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடலாமேன்னு ஃபோன் எடுத்தா ஃபோனு தண்ணியில நனைஞ்சதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது. பாவம், இப்பெல்லாம் வாட்சே வாட்டர் ப்ரூஃப் வச்சு தான் வருது. இந்த ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இல்ல போல. அவளும் காண்டில அதை தூக்கியே போட்டுறா. அடுத்து இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு மூடர் கூடம் கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் போட, திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணோட காலில் ஏதோ ஒன்று ஃபோர்ஸா இடிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. அவளுக்கு அல்ல இல்ல, பயத்திலேயே பேச்சு முச்சு இல்லாம சைலண்ட் ஆயிடுறா. சுத்தி இருக்க பொண்ணுங்க எல்லாம் என்னடி ஆச்சுன்னு கேட்க, பார்த்தா கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு சுறா இவங்களே சுத்து போட்டுக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான், எல்லா பொண்ணுங்களும் அரண்டு போயிடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் கையில கத்திய வச்சுக்கிட்டு நீ பக்கத்துல வந்தினா நான் உன்னை குத்திடுவேன்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்து கல்யாண பொண்ணும் சுறா நம்ம பக்கத்துல வந்தா அது மூக்குலயோ இல்ல கண்ணுலயோ தான் குத்தணும், அப்பதான் அது நம்மளெல்லாம் விட்டு தூரமா போகும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க அப்பா நீச்சல் அடிக்க சொல்லி தெரியலையான்னு சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினி மட்டும் அந்த அடிப்பட்ட பொண்ணை பாக்குறா. பார்த்தா தண்ணியிலே அவ பிளட் ஃபுல்லா லாஸ் ஆகி அவ செத்தே போயிட்டா. ஆமாங்க, அவ உடம்புல இருந்து ஆல்ரெடி நிறைய ரத்தம் போயிடுச்சு. அது
அது மட்டும் இல்லாம அந்த ரத்த வடைக்கு தான் சுறா இவங்களே சுத்து போட்டுட்டு இருக்கும். சரின்னு அவ காதுல ஏதோ பிரேயர்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணை அப்படியே தண்ணியிலேயே போக விட்டுறாங்க. அப்படியே அந்த பொண்ணு போறத பாத்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச தூரத்திலே அந்த சுறா அந்த பொண்ணை சாப்பிட்டுருது. அவ்வளவுதான், மீதி இருக்கவங்களாம் அதை பார்த்துட்டு அரண்டு போயிடுறாங்க. அடுத்து நம்ம இந்தியன் பொண்ணு மீதி இருக்க 3 பேரையும் பார்த்து நம்மள யாராச்சும் ஒருத்தர் அந்த சோழ தேசம் நோக்கி பயணம் செஞ்சு அந்த சைடு இருக்க கரைக்கு போகணும், அதான் கரைக்கு வந்துட்டோமே வீட்டுக்கு போகாம இன்னொரு போட்டை வாடகை கூட்டிட்டு வரணும், அப்படி ரிஸ்க் எடுத்து இங்க இருந்து யாரு போறான்னு கேட்க எல்லாரும் சேர்ந்து நம்ம டாம்பாய் பொண்ணைய பார்க்க சரிதான் எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பொண்ணு கிட்ட அன்னைக்கு சண்டை போட்டதுக்கு சாரின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பதான் மீதி 2 பொண்ணுங்களும் இந்த இந்தியன் பொண்ணு கிட்ட அந்த டாம்பாய் பொண்ணை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்ட இந்த ஒரு வருஷத்துல அவ உன்னை ரொம்பவுமே மிஸ் பண்ணா, அது மட்டும் இல்லாம அவ உன்னை நினைக்காத நாளே இல்ல, சுடிதாருக்கு போட்டுக்க சாலே இல்ல, அப்படியா இப்படியான்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ண இந்த பொண்ணை கேட்கவா வேணும், அது இந்தியன் பொண்ணு வேற. அவளும் ரொம்பவுமே எமோஷன் ஆகி நான் அவளை இப்பவே பார்த்தாகணும்னு அவ போன வழியே இவளும் நீச்சல் அடிச்சுட்டு போக மீதி 2 பொண்ணுங்களும் ஐயோ உங்ககிட்ட சொன்னதே தப்பா போச்சு, எங்களை தனியா விட்டுட்டு போகாதடின்னு இந்த ஒட்டகச்சிவிங்க பொண்ணும் அவங்க பின்னாடியே போக பார்த்தா சுறா 2 பேத்துல யாரோ ஒருத்தரை சுத்து போட்டுருச்சு. பின்னாடியில இருந்து இவங்க 2 பேத்தையும் பார்த்து கல்யாண பொண்ணு கத்த அதுக்குள்ளாட்டியும் இந்த பொண்ணோட கையிலேயே சுறா கடிச்சிருது. பாவம், என்ன ஆனாலும் சரின்னு இன்னைக்கு நானா அந்த சுறாவை பாத்துறேன்னு சொல்லி கையில வச்சிருந்த கத்தியை எடுத்து இவ சுறாவை குத்த சுறா ஐயோ அம்மானு கத்த 2 பேத்துக்கும் நடந்த போட்டியில கடைசியில சுறா ஜெயிச்சிடுது. ஆமாங்க, கடைசியில சுறா அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு கடிச்சே கொண்டுருது. இப்ப 5 விக்கெட்ல 2 விக்கெட் அவுட். இப்ப அதையும் பார்த்து அரண்டு போய் பயத்திலையும் துக்கத்திலையுமே 2 பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனாலும் என்ன பண்றது, இப்படி ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அடுத்து கரைக்கு போய் யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்ன பொண்ணையும் இன்னும் ஆளை காணோம். அவ முதல்ல கரைக்கு போனாலனே தெரியாம வழி மீது விழி வைத்து காத்திருப்போம்னு 2 பேரும் காத்திருக்க அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே சாயங்கால நேரத்துல சரக்கு கப்பல் கடல் இல்லைன்னு இவங்களே நோக்கி ஒரு கப்பல் வருது. இவங்களும் சந்தோஷமா கையை தூக்கி ஹெல்ப்னு கத்துறாங்க. பார்த்தா வந்த வேகத்திலேயே அந்த கப்பல் இவங்களை தாண்டியே போயிடுது. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள சத்தமா பாட்டு கேட்டுட்டு போவாங்க. அதனாலதான் இவங்க ஹெல்ப்னு கத்துனது அவங்களுக்கு கேட்டிருக்காது. கிடைச்ச ஒரு சான்ஸும் கையை மீறி போயிருச்சுன்னு கதறி கதறி அழுகுறாங்க. அழுது நைட் ஆயிடுது. கூடவே ஜோரம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. கீழ இருந்து கடல் தண்ணி படுத்துற பாடு பத்தாதுன்னு மேல இருந்து மழை தண்ணி வேற. மழை விடாம பெய்யறதுனால கடலும் ரொம்பவுமே கொந்தளிக்குது. 2 பேருமே அவங்க 2 பேத்தையுமே இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. இவங்க மூச்சு விடாம சாமியை வெண்ணது சாமிக்கு கேட்டுருச்சு போல. கொஞ்ச நேரத்திலே மழை நின்றுது. அடுத்து 2 பொண்ணுங்களுமே காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல இல்லையா, அதனால ரொம்பவுமே சோர்ந்து போயிடுறாங்க. கல்யாண பொண்ணுக்காச்சும் லைஃப் ஜாக்கெட் இருக்கு, ஆனா நம்ம இந்தியன் பொண்ணுக்கு பாவம் அதுவும் இருக்காது இல்லையா. அதனால ஸ்விம் பண்ணிக்கிட்டு தண்ணியிலேயே நிக்க அவங்களுக்கு எனர்ஜியும் இருக்காது. அதனாலேயே அந்த ஒரு லைஃப் ஜாக்கெட்டே பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே நிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம இந்தியன் பொண்ணு டயர்ல தூங்கிடுறா. இவளாலையும் ரொம்ப நேரத்துக்கு அவளையே தாங்கிட்டே நிக்க முடியாது இல்லையா. இவங்க 2 பேத்துல இப்ப யாராச்சும் ஒருத்தர் தான் உயிர் பழைக்க முடியும்ன்ற சிச்சுவேஷன் வருது. கடைசியா நம்ம கல்யாண பொண்ணு அவ போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை கலட்டி அவ ஃப்ரெண்டுக்கே போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணோட பாக்கெட்லயும் ஏதோ ஒண்ணு வச்சுட்டு கடைசியா காதுல ஐ மிஸ் யூன்னு சொல்றா. அதோட கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. காலையில நம்ம ஹீரோயினி கண்முழிக்க நைட்டு ஃபுல்லா தண்ணியில தத்தளிக்கன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருந்த கல்யாண பொண்ணை எங்கட ஆளை காணும்னு சுத்தி முத்தி தேட அவளை திருப்பி வர சொல்லி நாளை நமதுன்னு பாட்டெல்லாம் பாட கல்யாண பொண்ணை காணல. அவ பேரை சொல்லி கத்துறா கதறா, கடலுக்கு அடியில எல்லாம் போய் தேடுறா. கடைசியில இவ நல்லா வாழணும்ன்றதுக்காக கல்யாண பொண்ணு அவ வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்றத அவ புரிஞ்சுக்கிறா. கடைசியா இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டும் இப்ப இல்லன்ற வெறியிலையும் வேகத்திலையும் வேகமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு போக பார்த்தா பின்னாடியே அந்த சுறாபைய துரத்திக்கிட்டே வரான். போச்சுடா இன்னைக்கு நம்ம கதையும் முடிஞ்சிச்சுடான்னு பார்த்தா அந்த சுறா வேகமா இவளை வேட்டையாட வர அந்த சுறா மூக்கு மேலேயே ஒரு டிச் அடிப்பா பாருங்க. சுறா இவளை விட்டு விலகி போயிடுது. ஆனா குத்துன ஃபோர்ஸுக்கு இவ கையில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், ரத்த வடை தண்ணியில கலந்து ஏகப்பட்ட சுறா அங்க வந்துரும். என்னடா பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்த்தா அவ இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பாறை ஒண்ணு தெரியுது. அப்பாடா இதுல ஏறினா சேஃப்டான்னு சொல்லி அடுத்து அங்க போக பிளான் போடுறா. ஆனா அதுக்கு முன்னாடி அவ கையில இருந்து வர ரத்தத்தை அவ லைஃப் ஜாக்கெட்லயே தொடச்சு தூரமா தூக்கி போட அடுத்து இவ அந்த பாறையை நோக்கி போக ஆரம்பிச்சிடறா. அந்த ஷார்க்கும் அவளோட ரத்த வாடையான அந்த ஜாக்கெட்டே ஃபாலோ பண்ணிட்டு போய் கடைசியில அந்த லைஃப் ஜாக்கெட்டே கடிச்சிருது. அவ்வளவுதான், என்னையவே ஏமாத்திரியான்னு சொல்லி இத வரேன் பாரு இப்பன்னு வேகமா இவளை துரத்திக்கிட்டே வர ஆரம்பிச்சிருது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல அந்த பாறையிலே காலை வச்சிடறா. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலால காலை வச்சதுக்கு கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேங்க. அடுத்து கரைக்கு போய் ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன பொண்ணு ஆளையே காணாமேன்னு அந்த பாறையிலே உட்காந்து அவ வராளான்னு பாத்துக்கிட்டு இருக்க. கடல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி அந்த பாறையே கடலுக்கு அடியில முங்க போகுது. இந்த கொடுமை பத்தாதுன்னு கூடவே இப்ப 2 ஷார்க்கு எக்ஸ்ட்ராவா இவ்வளவு சுத்திக்கிட்டு இருக்கு. ரைட்ரா ரைட்டு, கடைசியா கட்டம் கட்டிட்டானுங்க.
அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்க தூரத்துல ஒரு போட் ஒண்ணு வருது. அதை உத்து பார்த்தா நம்ம டாம்பாய் பொண்ணு தான். ஒரு வழியா காப்பாத்த ஆளை கூட்டிட்டு வந்துட்டான் இந்த பொண்ணு. இப்ப அவங்களும் இந்த பாறை கிட்ட வர முடியாது இல்லையா? வந்தா அவங்க போட்டும் டர்ஸ் ஆகி அப்புறம் அவங்கள காப்பாத்த கடவுள் தான் வரணும். அதனால வேற வழியே இல்லாம இவ திருப்பி அந்த கடல்லையே குதிச்சு அந்த போட்டை பார்த்து வேக வேகமா நீச்சல் அடிச்சு போக ஆரம்பிச்சிடறா. பின்னாடியே அந்த ஷார்க்கும் இவளை விடாம துரத்திக்கிட்டே வர கடைசி ஒரு செகண்ட்ல நம்ம இந்தியன் பொண்ணு தப்பிச்சிடறா. பாவம் அந்த ஷார்க்கு ஏமாந்து போயிடுது. அப்ப மீதி 2 பொண்ணுங்களும் எங்கன்னு அவ கேட்க, இந்தா என் பாக்கெட்ல தான் இருக்காங்க, இரு இறக்கி விடுறேன்னு அவ சொல்ல, அப்ப அவளே புரிஞ்சுக்கிறா கூட வந்த 2 விக்கெட்டும் அவுட்டுன்னு. அப்படியே பேசிக்கிட்டே இந்தியன் பொண்ணு பாக்கெட்ல கையை விட்டு பாக்குறா. பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு. கல்யாண பொண்ணு கல்யாணத்துல இவங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருப்பா பாவம். அதை பார்த்த உடனே 2 பேரும் ஒப்பாரி வைக்க இதோட இந்த படமும் முடியுது. இதே மாதிரி பல படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோல எதுவும் நிறைய குறை எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.